Hello friends, welcome to Annie's Kitchen. இன்றைக்கி நாம் ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தவா புலாவ். இந்த தவா புலாவ் அப்படின்றது எனக்கு எப்போ இன்ட்ரடியூஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் மும்பையில் இருந்தப்போ இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட்டு நாங்கள் தான் வந்து தவா புலாவ் ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அங்கே வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. ஆப்வியஸ்லி நான் சிக்கன் தவா புலாவ் தான் அங்கே ட்ரை பண்ணியிருந்தேன். ஒரு முஸ்லீம் கிச்சன் ரொம்ப டேஸ்டியாக செஞ்சுருந்தாங்க. இது வந்து நான் லஞ்ச் பாக்ஸுக்கு செய்கிறதுனால வந்து கொஞ்சம் ஸ்பைசஸ் எல்லாம் கம்மியாக போட்டு செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்து பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் இதே தவா புலாவ் ரெசிப்பியை மசாலா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் கலராக செஞ்சுக்கலாம். நான் ஒயிட் கலரில் தான் செஞ்சுருக்கேன். செக் அவுட் பண்ணி பாருங்கள் என்னோடய ரெசிப்பியை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடி பண்ணிக்கலாம். வெங்காயம் நீளமாக நறுக்கி வச்சுக்கிறேன். தென் புதினா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன வெஜிடபிள்ஸ் போடுறோன்னு நினைக்கிறோமோ எல்லாமே போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி என்னென்ன வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் சோயா மீல் மேக்கர் வந்து ஒரு 5 நிமிஷம் சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இறக்கிட்டு நல்லா நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதில் இருக்கிற ஒரு ஸ்மெல் இருக்கும், அந்த ஸ்மெல் வந்து போயிடும் நமக்கு. ஸோ இதுதான் வந்து நான் இன்றைக்கி ஆட் பண்ணிக்கிற வெஜிடபிள்ஸ். இதில் வந்து நீங்கள் கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம், பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை பட்டாணி நல்லா குக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ என்ன வெஜிடபிள்ஸ் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்களோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம தவா புலாவுக்கு என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்க போகிறோம். கடாய் வச்சுட்டு அதில் நம்ம பிரியாணி மசாலா ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, ஏலக்காய், சோம்பு, இந்த மாதிரி அன்னாசி பூ, இதெல்லாமே வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிட்டோன்னா அதுதான் வந்து நமக்கு அந்த மசாலா ஃப்ளேவரை வந்து இந்த தவா புலாவுக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்மளோட வெட்டி வச்சுருக்கிற வெங்காயமும் அதுக்கப்புறம் பச்சை மிளகா காரத்துக்கு நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பச்சை மிளகா வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிரியாணி மசாலா கொஞ்சம் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். என்னென்னா நான் இன்றைக்கி ஒயிட்டாக செய்கிறதுனால நான் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து கலராக இருந்தால் ஓகே அப்படின்னா வந்து மிளகாய்க்கு பதிலாக மிளகாத்தூளும் பிரியாணி மசாலாவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா கரம் மசாலா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் மசாலா ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஒன்று ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் ஒன்றுமே ஒரு ரெசிப்பியாகவே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது எண்ணெயில் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம புதினா அண்டு கொத்தமல்லியை போட்டுடணும். அப்போ தான் வந்து இந்த ஃப்ளேவர் வந்து நல்லா எண்ணெயில் இறங்கி சூப்பராக இருக்கும். கொஞ்சம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது நம்ம போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு விழுதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ்க்கு ஆல்டர்னேட்டாக நீங்கள் சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து நீங்கள் ப்ராய்லர் சிக்கன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் கொஞ்சம் நல்லா பிரஸ்ட் பீஸாக எடுத்து போன்லெஸ்ஸாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ்க்குள்ளே வந்து அது வெந்துடும். இதே மாதிரி நீங்கள் குக் பண்ணிங்கனாலே வெந்துடும். அதனால் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் நாட்டுக்கோழியாக எடுக்கிறதா இருந்தால் குக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை மட்டனில் நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் மட்டன் குக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் குக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணும்போது நீங்கள் ரைஸ் வேக வச்சு எடுப்பீங்க இல்லையா, அந்த ரைஸ் வேக வச்சு எடுக்கிறதும் அந்த தண்ணியில் சிக்கன் வேக வச்ச தண்ணியோ இல்லை மட்டன் வேக வச்ச தண்ணியோ அந்த ஸ்டாக்கில் வந்து யூஸ் பண்ணி வேக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சிக்கன் ஆர் மட்டன் ஸ்டாக்கோட ஃப்ளேவர் வந்து ஃபுல்லாக உங்களோட ரைஸில் ஏறிடும். உங்களுக்கு ஃப்ளேவர்ஸ் நல்லா கிடைக்கும். இப்போது இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு இதில் லைட்டாக கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து ரொம்ப லைட்டாக தான் ஆட் பண்ணுறேன். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி ஒயிட் கலரில் வேணுன்றதுக்காக அந்த ஃப்ளேவருக்காக லைட்டாக கரம் மசாலா தான் ஆட் பண்ணுறேன். நான் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால இந்த பட்டை, வாயில் தட்டுப்படுற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போது நம்ம வேக வச்சுருக்கிற ரைஸை வந்து இதில் கொட்டி மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். தேவையான அளவுக்கு உப்பு வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் வேக வைக்கும் போதே போட்டுருணும். வெஜிடபிள்ஸ் குக் ஆகிட்டு இருக்கும் போதே போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணிவிடுங்க. வெஜிடபிள்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் லைட்டாக கரம் மசாலா தூவி விட்டுட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ரைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். இந்த ரைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே அந்த ஹீட்லேயே இருக்கட்டும். அப்போ தான் வந்து அந்த கரம் மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிட்டு அது ரைஸோட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லாயிருக்கும். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்தா குழந்தைங்களை கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணும். நீங்கள் இதில் வந்து ஸ்வீட் கார்ன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம்,
பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம், என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ, குழந்தைங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு தம்மில் வைக்கிற மாதிரி லைட்டாக மூடி வச்சுட்டு நம்ம எடுத்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு டிஃபன் பாக்ஸில் போட்டுடலாம். இதுதான் நம்மளோட தவா புலாவ் ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக குழந்தைங்க லைக் பண்ணுவாங்க. இதே தவா புலாவ் ரெசிப்பியை நீங்கள் எக் வச்சும் ட்ரை பண்ணலாம். எக் வந்து தனியாக ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் வெஜிடபிள்ஸை விட்டுறாதீங்க. வெஜிடபிள்ஸ் போட்டுட்டு கடைசியாக வந்து எக்கை வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு இதோடய போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் மட்டனில் செஞ்சிங்கனாலும் அந்த எக் ஃப்ரை வந்து சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.